டிவிகே விஜய்க்கு சோதனை மேல் சோதனை சொல்ல முடியாது. அவர் இஷ்டத்துக்கு அவரு போறாரு. காரணம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, திடீர்னு த்ரிஷாவோட ஒரு மேரேஜுக்கு போயிட்டாரு. நல்லா மக்கள் ஆன்னு ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அவங்களுக்கு கன்டென்ட் கிடைச்சு சும்மா கழுவி கழுவி போட்டாங்க. ஆனா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மீட்டிங்ல பேசுறப்ப, "இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்களா, அதெல்லாம் ஒர்த் இல்லன்ட்டாரு." திருப்பி அதுவும் ஒரு கன்டென்ட். "என்னது மனைவிய போய் ஒர்த் இல்லன்ட்டாரே, இவரெல்லாம் மனுஷனாயா?" அப்படின்னு சொல்லி திருப்பியும் கன்டென்ட் மீம்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல த்ரிஷாவும் விஜயும் ஒண்ணா போயிருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஆனா, த்ரிஷா பாருங்க கார்ல போய் ஏர்போர்ட்ல இறங்கியிருக்காங்க. கூட விஜயும் இருந்திருக்காரு. இது என்னய்யா கொடுமை அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் ஒண்ணா வந்துட்டாங்களே, ஒண்ணா போனா என்ன, ஒண்ணா வந்தா என்ன, ஏர்போர்ட் போனா என்ன, வீட்டுக்கு நீலாங்கரை வீட்டுக்கு வந்தா என்ன? அதுதான் நம்மளும் சொல்ல வரோம். இந்த தகவல் நமக்கு வந்தது. காரணம் என்னன்னா, விஜயோட விருப்பம், த்ரிஷாவோட விருப்பம். ஒண்ணா போறாங்க, ஒண்ணா வராங்க. ஆனா, மக்கள் ஒரு தலைவன்றவன் எப்படின்னா, ஒரு 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கணும்பா எல்லாத்தையும். இந்த வெளிய காட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி டிவிக்கே விஜயோட விருப்பம். மக்கள் எப்படி தான் மனநிலை இப்போ ஓரளவுக்கு மக்கள்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அவருடைய விருப்பம், அவருடைய த்ரிஷா, இது நாம என்ன பண்ண முடியும்? அப்படின்ற அளவுக்கு மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டு, இப்ப அதெல்லாம் கொஞ்சம் பேசுறத கம்மி பண்ணிட்டாங்க. ஏதுன்னும் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, டிவிக்கே இப்போ வந்து பேச்சாளரா கூட த்ரிஷா கண்டிப்பா போவாங்க. அடுத்த துணை முதல்வர், அமைச்சரா கூட அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வீடியோலாம் பயங்கர வைரல் ஆச்சு பாருங்க. "நான் முதலமைச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசைப்படுறேன்" அப்படின்னு. வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும் த்ரிஷாவுக்கு. யார் கண்டாங்க?